Hello guys, welcome to Forex Fusion. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? ஸோ ஃபாரெக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதாவது நம்ம தினமும் நடக்கிற பண பரிவர்த்தனை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட் போகிறீங்க, ஒரு வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளோட ஐஎன்ஆரை கொடுத்துட்டு US$ வாங்குவீங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேட் தான். ஸோ அப்போ பேசிக்காக ஃபாரெக்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சியை வச்சு கரன்சியை ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க், பிஸ்னஸ் மேன், இன்வெஸ்டர், ஸோ இது வந்துட்டு எல்லாருமே பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லிக்விட் மார்க்கெட். ஸோ US நாஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் தான். ஸோ ஃபாரெக்ஸில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா $6.6 trillion வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா இப்போ பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஒருத்தர் செல் பண்ணுறாங்க, அதை ஒருத்தர் பை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சஸ் கிடையாது. ஃபாரெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலேருந்தும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எல்லா கண்ட்ரிலேருந்தும் எல்லா கரன்சி பேர்ஸும் யார் வேணாலும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டோட டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours. ஸோ ஒவ்வொரு செஷன்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ கரன்சி பேர்ஸ் அப்படின்னா ரெண்டு கரன்சிஸ் வந்துட்டு ஒரு பேரில் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா யூரோ வித் US$ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், US$ வச்சு யூரோவை ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ யூரோ வந்துட்டு நம்ம பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம US$ கோட் கரன்சின்னு சொல்லுவோம். பேஸ் கரன்சினா எந்த கரன்சியை வாங்க போகிறோம், கோட் கரன்சினா எந்த கரன்சியை வச்சு வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரன்சி பேர்ஸோட ஒரு மேஜரான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இப்போ கரன்சி பேர்ஸில் பார்த்திங்கன்னா மேஜர் பேர்ஸ், மைனர் பேர்ஸ்னு இருக்கும். ஸோ மேஜர் பேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோ US$, இல்லை US$ ஜாப்பனீஸ் yen, இல்லை பிரிட்டிஷ் பவுண்ட் US$, இது வந்து மேஜர் பேர்ஸ். இப்போ மைனர் பேர்ஸ் பார்த்திங்கன்னா யூரோ, ஜிபிபினா கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட், அப்புறம் AUD JPY, AUDனா ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வித் ஜாப்பனீஸ் yen, இது வந்து மைனர் பேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 24 hours டெய்லி இருக்குது. ஆனால் வீக்லி 5 days தான் இருக்குது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஃப். ஸோ 24 hours ரெகுலராக போகுமா அப்படின்னு கேட்டால் எஸ், ரெகுலராக போகும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் 4 செஷன்ஸ் இருக்குது. 4 செஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்னி செஷன். ஸோ சிட்னி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். சிட்னி வந்து நம்ம ஆஸ்திரேலியா. ஸோ செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோ வந்து நம்ம ஜப்பான். ஸோ தேர்ட் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் வந்து நம்ம UK. ஸோ ஃபோர்த் வந்து நியூயார்க் தான் US செஷன். ஸோ இப்போ ஒவ்வொரு செஷனோட டைமிங் பார்த்துருவோம். ஸோ இந்த டைமிங் வந்து நம்ம இந்தியன் டைமிங்க்கு பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிட்னி மார்க்கெட் மார்னிங் 1:30 AM ஓப்பன் ஆகி மார்னிங் 10:30 AM க்ளோஸ் ஆகிடும். அப்போ டோக்கியோ செஷன் பார்த்திங்கன்னா 5:30 AM ஓப்பன் ஆகி 2:30 PM க்ளோஸ் ஆகுது. லண்டன் செஷன் 1:30 PM ஓப்பன் ஆகிட்டு 10:30 PM க்ளோஸ் ஆகுது. ஸோ கடைசியாக நம்ம நியூயார்க் செஷன், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயினான செஷன். ஸோ ஈவினிங் 6:30 ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் 3:30 க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போல்லாம் 2 செஷன்ஸ் ஓவர்லேப் ஆகுதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மேஜர் ட்ரேடிங் நடக்கிற செஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் செஷன் அண்ட் நியூயார்க் செஷன். ஸோ இந்த 2 செஷனும் ஓவர்லேப் ஆகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாட் சைஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபாரெக்ஸில் வந்து நம்ம லாட்ஸை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம்.
நம்ம நார்மலி வந்துட்டு ஸ்டாக்ஸோ இல்லை கிரிப்டோஸோ இதை வந்து நம்ம குவான்டிட்டிஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்ம அதை லாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லாட் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு 1,00,000 யூனிட்ஸ், 1,00,000 கரன்சி யூனிட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஸ்டாண்டர்ட் லாட் சைஸ். மினி லாட் வந்து 10,000 யூனிட்ஸ் அண்ட் மைக்ரோ லாட்ஸ் 1,000 யூனிட்ஸ். ஸோ நீங்கள் லாட் சைஸ் வந்து எவ்வளோ சின்னதாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ வந்து நமக்கு சேஃபர் ட்ரேடிங் பண்ணுறப்போ. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் லாட்டை பார்த்துருவோம். ஸ்டாண்டர்ட் லாட் வந்து 1,00,000 யூனிட்ஸ், மினி லாட் வந்துட்டு 10,000 யூனிட்ஸ், மைக்ரோ லாட் வந்துட்டு 1,000 யூனிட்ஸ். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் லாட்டை 1 லாட்டுன்னு சொல்லுவோம், மினி லாட்டை வந்து 0.1 லாட்டுன்னு சொல்லுவோம், அண்ட் மைக்ரோ லாட்டை 0.01 லாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1,00,000 யூனிட் அப்படிங்கிறது $1,00,000. ஸோ இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டாலர்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிப். நீங்கள் ஃபாரெக்ஸில் அடிக்கடி கேட்டிருப்பீங்க பிப் அப்படின்ற அந்த வார்த்தை. ஸோ பிப் அப்படின்னா என்ன? பிப் அப்படின்னா பர்சன்டேஜ் இன் பாயிண்ட் ஆர் ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.12345 இது வந்து அந்த கரன்சியோட வேல்யூன்னு எடுத்துக்கும். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெசிமலுக்கு ரைட் சைடாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கடைசியாக இருக்க 5 வந்து 0.5 பிப், அதாவது ஹாஃப் பிப். ஓகேங்களா, அது வந்து ஒரு பிப்புக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 பிப்புக்கு கம்மியாக இருக்குது ட்ரேட் பண்ண மாட்டோம். அது வந்து மோஸ்ட்லி எந்த ப்ரோக்கர்ஸுமே இப்போது ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கு அடுத்தது 4 டிஜிட் தான் பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் ரைட் ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிப்ஸ் இருக்குது. இந்த 4 பிப்ஸ்ன்றது ஒன்ஸ், 3 வந்து டென்ஸ், இந்த 2 வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ், இந்த 1 வந்து தௌசண்ட்ஸ். ஸோ டெசிமலுக்கு இந்த பக்கம் 4 டிஜிட், டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட், அந்த ஒரு டிஜிட் வந்துட்டு 10,000 பிப்ஸ். ஓகேங்களா, ஸோ பிப் கேல்குலேஷன் இப்போ பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு பிப்ஸை வச்சு நம்மளோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிப் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் சைஸ் இன்டூ பிப் சைஸ் பை எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து யூரோ விசஸ் யூஎஸ் டாலர். இதோட கரண்ட் ப்ரைஸ் 1.0394. ஓகேங்களா, நம்ம சொன்ன மாதிரி டெசிமலுக்கு ரைட் சைடாக 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு லாட் வந்து நமக்கு 1,00,000 யூனிட் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ 1,00,000 யூரோஸ் எடுத்துக்கிறோம் இன்ட்டு 1.0394. இது வந்து கரண்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா $1,03,940 US. ஓகே, நம்ம 1 லாட் யூரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ $1,03,940 US. ஸோ இப்போ நம்ம பிப் கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிப் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா எய்தர் சைட். இப்போ நீங்கள் லாங் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1 பிப் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், இல்லை நீங்கள் ஷார்ட் எடுக்கிறீங்க ஒரு பிப் கேப்சர் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம பிப் வேல்யூவோட ஃபார்முலா படி ட்ரேட் சைஸ் இன்டூ பிப் சைஸ் பை எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ நம்ம ட்ரேட் சைஸ் என்னது 1,00,000 யூரோஸ், அதாவது 1 லாட் இன்டூ 0.001. ஸோ இந்த 0.001 அப்படின்றது பிப் சைஸ். இதை நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். ஸோ 0.001 ஒரு பிப் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1.0394. ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ப்ராஃபிட் $9.59. இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ஃபார் 1 பிப் மூமெண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு மைக்ரோ லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.0959 அப்படின்னு வரும். ஓகேங்களா,
ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு ஸ்டாக் ட்ரேடிங்லேயோ கிரிப்டோ ட்ரேடிங்லேயோ நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது பார்ப்போம், அந்த ஸ்டாக் ஆர் கிரிப்டோவோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரே ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு பிட்காயினை ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் 95,000 இருக்குது அப்படின்னா, நீங்கள் எய்தர் 95,000 லாங் எடுப்பீங்க, அதாவது பை, இல்லை 95,000 செல் எடுப்பீங்க, அதாவது ஷார்ட். ஓகே, பட் அந்த 95,000 எக்ஸாக்ட் ப்ரைஸாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை ப்ரைஸ்க்கும் செல் ப்ரைஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் வேல்யூஸில். அதுதான் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ் மூலயமா தான் எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு மணி மேக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா செல் வந்துட்டு 1.13398 இருக்குது. இதே பை பார்த்தீங்க அப்படின்னா 1.13404 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 0.6 இருக்குது ஸ்ப்ரெட்டில். ஸோ இந்த 0.6 பிப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்க அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது நீங்கள் ஒரு லாங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.1340 இருக்கும். பட் ஆனால் உங்களோட கரண்ட் ப்ரைஸ், நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ் தான் அது, பட் உங்களோட கரண்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் ப்ரைஸோட தான் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பை எடுத்ததுக்கப்புறம் செல் ப்ரைஸ் தான் உங்களோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களோட செல் ப்ரைஸ் வந்துட்டு 1.1340க்கு மேலே கிராஸ் ஆகி போகிறப்ப தான் உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் பை ப்ரைஸ்லேயே க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது லாஸ் தான். ஸோ இதுதான் ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு இதை பற்றி புரியல அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு டிவிஷன்ஸ்க்கும் தனித்தனி வீடியோஸ் நாங்கள் ஃப்யூச்சரில் போட பார்க்குறோம். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரோக்கர் எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ப்ரோக்கர்னால் யார்? ஸோ நம்ம வந்துட்டு கிரிப்டோஸில் ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அவங்க மூலயமா தான் பை ஆர் செல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஃபாரெக்ஸ்க்கும். ஸோ ஃபாரெக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெகுலேட் பண்ணல இன்னும். ஸோ அதனால் ஃபாரெக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இல்லீகல்னு சொல்ல முடியாது, பட் இந்தியாவில் வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணலை. இப்போ நம்ம ப்ரோக்கர் என்ன க்ரைட்டீரியா வச்சு சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்ட்ரியில் ரெகுலேட்டடானு பார்க்கணும். ஸோ இந்தியாவில் ரெகுலேட்டட் ப்ரோக்கர்ஸ் இல்லை. அண்ட் செகண்ட், யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம ஒரு பிகினர் ட்ரேடர் அப்படின்னா நமக்கு வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஆப். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ட்ரேட் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் நீங்கள் அதை பார்க்கணும். தேர்டு, ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்ப்ரெட்டுன்னு என்னென்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒரு சில ப்ரோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா 0 ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்ஸ் தராங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது லிவரேஜ். ஸோ எவ்வளோ லிவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லிவரேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஷார்ட்டாக சொல்கிறேன். லிவரேஜ் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்களோ அதுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் அமௌண்ட் அவங்க உங்களுக்கு தருவாங்க. அதாவது மேக்ஸிமம் பொசிஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100x லிவரேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் $10 போடுறீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் $1000 பொசிஷன் ஓப்பன் பண்ண முடியும். அதுதான் லிவரேஜ். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ரோக்கர் நல்ல லிவரேஜ் தராங்கன்னு பார்க்கணும். ஃபிஃப்த், பேமெண்ட் மெத்தட்ஸ். ஸோ என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ டெபாசிட் அண்ட் வித்ட்ராக்கு நம்ம இந்தியன் அக்கௌண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ இருக்கா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா, இல்லை கிரிப்டோ கரன்சி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கா, அந்த மாதிரி என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சிக்ஸ்த்து வந்து கஸ்டமர் சப்போர்ட். எல்லாத்தோட நம்ம கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது வித்ட்ரா டைம்லேயோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ ஆனாலும் நமக்கு உடனே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நாம் வந்து என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறோம், இல்லை நாம் என்ன ப்ரோக்கர் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்னஸ். ஸோ எக்ஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் சொன்ன 6 க்ரைட்டீரியாவும் இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து $10 இதில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ மினிமம் $10 அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி
0 ஃபீஸ். நீங்கள் ஸ்ப்ரெட் இருக்க அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 ஃபீஸ். மினிமம் வந்துட்டு $10 ஸ்டார்ட் ஆகுது. லிவரேஜ் வந்து மேக்ஸிமம் 2000 கொடுக்குறாங்க. ஸோ 1:2000 உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 5 லாட்ஸ் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களால் வந்து அன்லிமிட்டெட் லிவரேஜ் அன்லாக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அன்லிமிட்டெட் சைஸ்க்கு பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். லிவரேஜ் எப்போவுமே ரிஸ்க் தான், பட் நீங்கள் அதை பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்என்எஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸும் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெட்டில் ஸ்க்ரில் இருக்குது, நம்ம யூபிஐ ஐடிஸ் இருக்குது, யூபிஐ எக்ஸ்பிரஸ் இருக்குது, கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் பேமெண்ட் மெத்தட்லேயும் நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததான் கஸ்டமர் சப்போர்ட். கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் தமிழ்லேயே வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்என்எஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் ஒரு 11லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா லைவ் ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கோம். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா 24 hours லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட செகண்டரி ஆர் டெர்ஷரி அக்கௌண்ட் லைவாக வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ வீக்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் வீடியோ நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லியும் வந்துட்டு அட்லீஸ்ட் 1 or 2 சிக்னல்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய கிவ் அவேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கிவ் அவே இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் கிவ் அவேஸ்க்கு. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் நீங்கள் எர்ன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அக்கௌண்ட் ஃப்ளிப் அப்படின்னா ஒரு $10 அக்கௌண்ட்டை $100 மாற்றுறது, இல்லை $10 அக்கௌண்ட்டை $1000 மாற்றுறது, இந்த மாதிரியான அக்கௌண்ட் ஃப்ளிப்ஸும் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ரிஸ்கி தான், பட் எப்படி வந்து அது பண்ணலாம், இல்லை சேஃபாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டுருக்கோம். நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ வீடியோஸில் ஏதாவது எரர் இருக்கோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணிங்கன்னா ஸோ எங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.